ரிஷபராசி மற்றும் ரிஷப லக்ன அன்பர்களுக்கு இப்போ வரக்கூடிய சுக்கிர பெயர்ச்சியை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த பதிவில் சுக்கிரன் செப்டம்பர் 18ஆம் தேதியிலிருந்து அக்டோபர் 12ஆம் தேதி வரைக்கும் அவர் ஆட்சி பெற்ற நிலையில் இருக்க போகிறார். சுக்கிரன் யார்? உங்கள் ராசிநாதன் இல்லையா? அவர் ஆட்சின்னா வேறு என்ன வேணும்? டேங்கப்பா, சூப்பரோ சூப்பர், அனைத்து விஷயத்துலையும் சூப்பர் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ உடனே உங்களுக்கு ஒரு கேள்வி வரும், என்னடா அது சுக்கிரன்றவர் 6ஆம் வீட்டில் இருந்தாலும் 7ஆம் வீட்டில் இருந்தாலும் நல்லது இல்லையே மேடம், என்னடா சூப்பராக இருக்குன்றாங்க அப்படின்ற ஒரு டவுட் இருக்கா? சரி, நம்ம பதிவை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, ஆல் என்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து பல விஷயங்கள் இந்த மாதிரி சொல்லிகிட்டு இருப்பேன், நீங்கள் பயன் பெற்றுக்கோங்க. பொதுவாகவே ரிஷபத்தில் குரு இப்போ ஆட்சியாக இருக்கார், அது வேற ஒரு பக்கம். ஆனால் அவருடைய நிலை ஒரு பக்கம் இருக்க, சுக்கிரன் உங்களுடைய ராசிநாதன் 6ஆம் வீட்டில் அப்படின்றதுக்கு விதி விலக்குன்னு ஒரு விஷயம் இருக்கும் இல்லைங்களா? அதுதாங்க உங்களுக்கு 6ஆம் வீட்டில் சுக்கிரன் இருந்தால் எப்பயுமே அது குற்றமாக கருதப்படுது. ஆனால் ரிஷப ராசி ரிஷப லக்ன அன்பர்களுக்கு 6ஆம் வீட்டில் சுக்கிரன் இருந்தால் அது சூப்பர் அப்படின்றது தாங்க பாயிண்ட். ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்பில் எவ்வளோ பெரிய பிரிவுகள், எவ்வளோ பெரிய பிரச்சனைகள், போடா பேசவே மாட்டேன், அப்பா வந்தாலே தலைவலி தாண்டா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கூட இப்போ இந்த செப்டம்பர் 18ஆம் தேதிக்கு அப்புறம் மனைவியை பற்றி கணவருக்கு ஒரு உள்ளார்ந்த ஒரு அன்பு வருங்க. சுக்கிரன் அப்படின்னாலே இட்ஸ் கால்ட் ஃபீலிங். அந்த ஃபீலிங்கிற ஒரு விஷயம் பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா எப்படிப்பட்ட மைனஸஸ் இருந்தாலும் மனசு ஏற்றுக்கும் இல்லையா? அரவணைப்புன்றது வந்துடும் இல்லையா? அப்படிப்பட்ட தங்க சுக்கிரன். நீங்கள் வேணால் பாருங்கள், ரிஷப ராசி ரிஷப லக்னமாக இருந்து அவங்க பிறக்கும்போது 6ஆம் வீட்டில் சுக்கிரன் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், எப்படிப்பட்ட சண்டை சச்சரவுகள் அப்படின்றது கணவன் மனைவி போட்டாலும் உள்ளுக்குள்ள அவங்களுக்கு ஒரு அதீத அன்பு இருக்கும். அதே மாதிரி கணவனை மனைவியும் மனைவியை கணவனும் விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. ஏன்? கணவன் ஏதாவது அதிகமாக, அதாவது மனைவி ஜாதகத்தில் சுக்கிரன் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க, கணவன் ஏதாவது பயங்கரமாக சண்டை போட்டால் கூட அந்த சண்டையிலையும் அந்த மனைவி பாசத்தை பார்க்க வைக்குங்க. அப்படிப்பட்ட சுக்கிரன் தான் இப்போ இந்த 25 நாட்கள் வரப்போகிறேன். ஸோ உங்கள் ஜாதகத்தில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்பில் எப்படிப்பட்ட மைனஸஸ் இருந்தாலும் அது எல்லாம் மறந்து அதுக்குள்ளே ஈர்த்து ஒரு பெரிய கட்டுக்கோப்பில் அர்த்தநாரீஸ்வரர் அப்படின்ற மாதிரி உனக்குள்ள நான் எனக்குள்ள நீ அப்படின்ற ஒரு பந்தத்தை கொண்டு வந்தே தூருங்க சுக்கிரன். ஸோ அப்படிப்பட்ட சுக்கிரனை நீங்கள் என்ன பண்ணணும்? வாவான்னு கூப்பிடணும் அப்படின்றது மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஃபினான்ஷியல் ரீதியாகவும் நல்ல அப்லிஃப்ட்மெண்ட் இப்போ வரும். எதுலேயுமே ஒரு ஈர்ப்பு சக்தி வரும், ஒரு வசீகரம் வரும். உங்கள் மைண்ட் ஒரு ஜாலியான ஒரு தாட் ப்ராசஸ்க்குள்ளேயே போயிட்டுருக்கோம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் அவங்க முகத்தில் ஒரு பொலிவு இருக்கும் இல்லையா? அந்த கஷ்டத்தை பார்க்க முடியாது, வெளியில் தெரியாது இல்லையா? வெளியிலேருந்து பார்க்கும்போது என்னடா இவனுக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்குது ஆனாலும் முகத்தில் தெரியவே இல்லையே, எப்படிடா இவங்கெல்லாம் ஜாலியாக இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறவங்க ஜாதகமெல்லாம் எடுத்து பாருங்கள். அவங்க ரிஷபராசி ரிஷப லக்னமாக இருக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது, அல்லது துளாராசி துலா லக்னமாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது, அல்லது சுக்கிரனுடைய பொசிஷனிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு துலாத்தில் இருக்கக்கூடிய அந்த 3 நட்சத்திரத்துக்குரிய ஒரு இடத்துல இருப்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட இந்த காலத்தில் நீங்கள் எதை வேணாலும் ஜெயிக்கலாங்க. வாழ்க்கையில் சந்தோஷம் வசீகரம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாத்தையும் தூர தள்ளிட்டு நீங்கள் போய் ஜாலியாக நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் சாதிக்கலாம். இப்போ கடன் அப்படின்றது அருமையாக நீங்கள் கட்டி தீர்க்கலாம். 6ஆம் வீடு அப்படின்றது கடன், ரோகம், சத்ரு. அப்போது சுக்கிரன் இந்த இடத்துல இருக்கும்போது எவ்வளோ பெரிய பிரச்சனை, உங்களுக்கு எவ்வளோ பெரிய எதிரி இருந்தாலும் அவங்ககிட்டயே போய் ஜாலியாக நீங்கள் பேசி அவனையும் ஃப்ரெண்டாக்கி, டேய் என்றானே இப்படி இருக்க அப்படின்னு அவங்களே கேட்குற அளவுக்கு வச்சு அவங்களோடைய ஒரு பாண்டேஜ் ஏற்படும். அப்போ பாருங்களேன், எதிரிகள் ஓடியே போயிடுவாங்களா? உங்களோடு இருந்தால் அதில் ஏதோ ஒரு வசீகரம் அவங்களுக்கு கிடைச்சு, அதனால ஒரு சந்தோஷம், அதனால ஒரு சுகம் கிடைச்சு, அப்போ எதிரிகளே இல்லாமல் ஒளிஞ்சு போயிடுவாங்க. அதனால தான் சுக்கிரன் 6ஆம் வீட்டில் அதுவும் துலாத்தில் இருந்தது அப்படின்னா ஜென்ரலி எந்த எதிரியும் நேர்முகமாக சந்திக்கவே மாட்டாங்க, சந்திச்சா அவங்க மாறி போயிடுவாங்க அப்படின்ற ஒரு கான்செப்டை சொல்கிறது. அது பேச்சில் நயம், பேச்சில் அழகு, பேச்சில் கலை அப்படின்ற விஷயங்கள் இருக்கும். அப்போது நீங்கள் ஒரு லோன் வாங்கணும் அப்படின்னா இப்போ நீங்கள் டைரெக்டாக
டைரெக்டாக போங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய கருவி என்னென்னா நீங்கள் தாங்க. நீங்கள் போய் எந்தெந்த இடத்துலலாம் உங்களுக்கு ப்ராப்ளம் இருந்ததோ அந்த உங்ககிட்ட நீங்கள் டைரெக்டாக போங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்பில் ப்ராப்ளம் இருந்து இப்போ நடுவில் யாருமே வேண்டாம், நீங்கள் டைரெக்டாக போய் அவங்களோட பேசுங்க, ஆட்டோமேட்டிக்காக புரிஞ்சுக்குவாங்க. உங்களுக்கு லோன் சாங்ஷனே ஆக மாட்டேங்குது, ஏதோ ஒரு பிரச்சனை வந்துட்டே இருக்குன்னா டைரெக்டாக நீங்கள் போய் அந்த பேங்க் மேனேஜரோடையோ அல்லது லோன் கொடுக்குறவங்க கிட்டேயோ கடன் கொடுக்குறவங்ககிட்டயோ போய் பேசுங்க. உங்ககிட்ட ஒரு வசீகரம் ஏற்படுறதுனால அதில் இருக்கக்கூடிய உண்மைத்தன்மை புரிஞ்சு உங்களுக்கு உதவிடுவாங்க. அட ஏங்க வரா கடன் கொடுக்கவே மாட்டேன்றான், எத்தனையோ தடவை பேசியாச்சு அப்படின்னு இருந்தால் கூட இப்போ நேர்முகமாக போங்க, நேரில் போய் நீங்கள் பேசுங்க. நீங்கள் பிளான்லாம் பண்ண வேண்டாங்க, சும்மா நீங்கள் போய் பேசும்போது இவங்களுக்கு முதல்ல கொடுத்துடணும்ப்பா அப்படின்னு அவங்களுக்கு தோணி உங்களுடைய வராக்கடனை கொடுத்துருவாங்க. அதே மாதிரி இப்போது குழந்தைகளாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எஜுகேஷன் நிறைய படிக்கணும், நிறைய பண்ணணும், ப்ரெசன்டேஷன் தாங்க. எவ்வளோ விஷயங்கள் இருந்தாலும் ஜெயிக்கிறது எதில்? ஹவ் வி ப்ரெசென்ட்டுன்றது தானே. அந்த ப்ரெசன்டேஷன் இப்போ நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் எழுதுனீங்கன்னா எதை ஹைலைட் பண்ணணும், எதை போல்டாக எழுதணும், எதை ஈஸியாக கண்ணில் காமிக்கணுன்ற ப்ரெசன்டேஷனை கொடுத்துருவார் சுக்கிரன். அப்படி இருக்கும்போது மார்க் எப்படி போடுறாங்க? நீங்கள் எழுதுகிற 30 பேப்பர் 40 பேப்பரை பார்த்தா ஹவ் யூ ப்ரெசென்ட்ன்றது தானே. அப்போ அந்த ப்ரெசன்டேஷன்லேயே உங்களுக்கு மார்க் எக்ஸ்ட்ரா வந்துடும். அதே மாதிரி படிக்கணும் வைக்கணுன்ற ஆர்வம் உங்களுக்குள்ளே இருக்கும். எதை எடுத்தாலும் ரசித்து செய்யணும் அப்படின்ற ஒரு மனோவலியுமே இருக்கும். இப்போ சுக்கிரன் இப்படி இருக்கும்போது உங்களுடைய டேஸ்ட் பட்ஸ் கூட உங்களை நல்லா ரசித்து சாப்பிட வைக்கணும்னா வேறு என்னங்க வேணும்? அதே மாதிரி எதிரிகள் போயிடுவாங்க. ஹெல்த் ஆரோக்கியம் அப்படின்றது என்ன பண்ணினா ஜெயிக்க முடியும்னு உங்களுக்கே தோணுங்க. இது சாப்பிட்டா நல்லா இருக்கே, ஹீட்டுனால தான் இவ்வளோ ப்ராப்ளமா, சரி ஒரு ஜீரக தண்ணி குடிச்சு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அதை நீங்கள் குடிக்க வச்சு அதன் மூலிமா ஒரு கம்ஃபர்ட் ஜோன் ஓப்பன். 6ஆம் வீட்டில் சுக்கிரன், அதுவும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ரிஷபராசி ரிஷப லக்னத்துக்கு மட்டும்தான் இது பொதுவும். அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6ஆம் வீட்டில் வேற ஏதாவது கிரகங்கள் வரும்போது இது பொருந்தாது. ரிஷபத்துக்கு மட்டும்தான் இது சாத்தியம். அப்போ எவ்வளோ பெரிய வரப்பிரசாதம் பாருங்க. ஸோ இந்த சுக்கிர பெயர்ச்சியை முக்கியமாக நீங்கள் அனைத்து நெகட்டிவிட்டியும் உங்ககிட்ட இருந்து போகிறதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ இந்த பதிவு எவ்வளவு முக்கியம் பாருங்களேன். அது மட்டும் இல்லாமல் இப்போ நடக்கிற திசாபுத்தி என்னன்றதும் பார்த்துக்கோங்க. அந்த திசாபுத்தி ஃபேவரபுளாக இருந்தாலும் சுக்கிரன் சம்பந்தமாக இருந்தாலும் சுக்கிர வீட்டினுடைய கிரக அமைப்புகள், அதாவது ரிஷபத்தில் இருக்கக்கூடிய 3 நட்சத்திரங்களும் துலாத்தில் இருக்கக்கூடிய 3 நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களுடைய திசாபுத்தி நடந்தால் கூட இப்போ ஜஸ்ட் இப்படி தூண்டுனீங்க அப்படின்னா அனைத்து விஷயங்களும் உங்கள் கைக்குள்ளே வரும். அதை ஜாலியாக ரசிக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கும். வாங்கவே முடியாதுடா அப்படின்னு நினச்சதெல்லாம் வாங்க வைக்கும். நீங்கள் எதெல்லாம் ஆசைப்பட்டீங்களோ அதெல்லாம் செய்ய வைக்கும். அப்போது உடல் ஆரோக்கியம் சூப்பர். எதிரிகள் மறைஞ்சிடுவாங்க, விரோதிகள் இருக்கவே மாட்டாங்க. நட்பு வட்டாரம் ரொம்ப நல்லா இருக்கும். எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு ஃபோன் பண்ணி பேசினா மனசு ரொம்ப நல்லா இருக்கே அப்படின்னு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. உங்களுடைய சரௌண்டிங் எல்லாமே எப்படி இருக்குன்னா சம்திங் ப்ளசண்ட்டாக இருக்குங்க. அதே மாதிரி நீங்கள் எந்த ஒரு விஷயம் நீங்கள் பிரச்சனை அப்படின்றது நெகட்டிவ் அப்படின்ற ஒரு வேர்டை பாசிட்டிவ் அப்படின்னு மாற்றணும் அப்படின்னா இந்த 25 நாட்களை தக்க வச்சுக்கோங்க, யூஸ் பண்ணிக்கோங்க. மிஸ் பண்ணிட வேண்டாம். நீங்கள் வெளிநாடு போகணும் அப்படின்னாலும் இப்போ அருமையான வாய்ப்புகள் இருக்குது. வெளிநாட்டிலேருந்து இங்கே இருக்கணும் அப்படின்னாலும் அருமையான வாய்ப்புகள் இருக்குது. அப்போது இப்போ மனசு சந்தோஷம் அப்படின்றதுக்கு என்னென்னலாம் பண்ணினா ஜெயிக்க முடியுமோ அத்தனை விஷயங்களும் வழியும் நடத்தி கூட்டிகிட்டு போவாருன்றது மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னொன்று என்னென்னா உறவு அப்படின்ற விஷயத்தில் எதெல்லாம் நீங்கள் ஜெயிக்கணுமோ, மேபி உங்கள் அப்பானுடைய பிரச்சனை, உங்கள் அப்பானுடைய ஹெரிடிட்ரி சம்மந்தமான ப்ராப்ளம், ஒரு சொத்துல நிறைய பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா இப்போ உங்கள் சித்தப்பா பெரியப்பா கிட்ட நீங்கள் போய் பேசுங்க. நீங்கள் போய் பேசும்போது என்னடா நீ வந்திருக்க, என்ன உங்கள் அப்பா போடுறது பத்தாதா அப்படின்னு கேட்பாங்க. ஆனால் நீங்கள் போய் பேசும்போது என்னடா அது இவ்வளோ கடைசியில் வார்த்தைகள் முடியும் போது வா 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 பக்கத்தில் வா சாப்பிட்டுட்டு போடாக்கண்ணா, சரி உனக்காக பண்ணுறேன்டா, பிரச்சனையை முடிக்கலாம்டா அப்படின்ற அளவுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. இதை நான் சொல்லிகிட்டே போகலாம். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய திசா புத்தியை மட்டும் பாருங்கள். எவ்வளவு ஃபேவரபுளாக இந்த பீரியடை யூஸ் பண்ணிக்க முடியுமோ அவ்வளோ ஃபேவரபுளாக நீங்கள் யூஸ் பண்ணணும். ஏன்னா இந்த மாதிரி அமைப்புகள் மறுபடியும் எப்போ வரும், நீங்கள் இன்னும் 25x12 தடவை மாறும்போது தான். அப்போ கிட்டத்தட்ட அடுத்த வருஷம்தான் வரும். ஸோ நீங்கள் சுகமாக இருக்கிறதுக்கு
வழிகளை என்னன்றது சுய ஜாதகத்தையும் பார்த்து நீங்கள் ஒப்பிட்டு அதன் மூலிமா நீங்கள் அப்லிஃப்ட் ஆகி போனீங்கன்னா வாழ்க்கையில் மறக்க முடியாத சுப நிகழ்ச்சிகள் வந்து நீங்கள் டான்ஸ் ஆடலாங்க. இதுக்கு மேலே வேற என்ன நான் சொல்லணும்? சுக்கிரனுக்கு முக்கியத்துவம் கொடுங்க, சுக்கிரனுடைய காயத்ரிகள் சொல்லுங்க, அதுவே உங்களுக்கு பன்மடங்காக கூட்டிகிட்டு போயிடும். ஸோ இப்படிப்பட்ட விஷயத்தை நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் நெக்ஸ்ட் மந்த் எனக்கு சொல்லணும் எதெல்லாம் நீங்கள் ஜெயிச்சிங்க, எப்படியெல்லாம் நீங்கள் சந்தோஷமாக இருந்தீங்க அப்படின்றத நீங்கள் ஷேர் பண்ணும்போது இன்னும் எங்களுக்கு ரொம்ப தெம்பாக இருக்கும். ஏன்னா நீங்கள் கொடுக்கக்கூடிய கமெண்ட்ஸ் தான் எங்களுக்கு ரொம்ப அப்லிஃப்ட்மெண்ட் கொடுக்குது. வெற்றி நிச்சயம். யூஸ் பண்ணுங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகே, நன்றி, வணக்கம்.